கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் எஸ்பி பீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் ஷவன்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தலைமை செய்தியாளர் சிவா கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஷவன்குமார் ஜடாவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் வேறு மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அவருக்கு பதிலாக MS பிரசாத் IAS புதிய மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதாவது SP சமய் சிங் மீனா அவரும் தற்போது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு மாற்றாக ரஜத் சதுர்வேதி IPS அந்த மாவட்டத்தினுடைய புதிய காவல் கண்காணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று காலை முதலே இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பல கவலைக்கிடமாக இருப்பதாக அந்த மாவட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அறிவிப்பின் மூலமாக ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாற்றம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த 26 நபர்கள் வாந்தி, வயிற்று வலி, வயிற்றெரிச்சல் போன்ற உபாதைகள் இருப்பதாக தெரிவித்ததனுடைய காரணமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக இன்று காலை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மேற்கொண்ட அந்த விசாரணையில் அந்த நபர்கள் பாக்கெட் சாராயத்தை அருந்தியிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவே தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் என்று தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பிலேயே அது ஒரு பாக்கெட் சாராயமாக இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறது. எனவே கள்ளச்சாராயம் தான் என்பதை இது மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இந்த பாக்கெட் சாராயத்தை அவர்கள் குடித்ததனுடைய விளைவாக 26 வயது மதிக்கத்தக்க பிரவீன்குமார் அதோடு மட்டுமல்லாமல் அவருடன் சேர்த்து சுமார் சுரேஷ் உட்பட 10 பேர் தற்போது வரை உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தான் இந்த கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஒரு காரணம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடையக்கூடிய வகையில இந்த மாவட்ட நிர்வாகம் முழுமையாக பணிகளை செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய ஷவன்குமார் ஜடாவத் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. அவருக்கு பதிலாக தான் MS பிரசாத் IAS புதிய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டு ரஜத் சதுர்வேதி புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அதோடு மட்டுமல்லாமல் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டி செல்வி, திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன், சிவசந்திரன், உதவி ஆய்வாளர்கள், எழுத்தர் உள்ளிட்ட பலரையும் உடனடியாக தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்வதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் இந்த வழக்கை தீர விசாரணை மேற்கொள்வதற்காக CBCID வசம் ஒப்படைக்க ஆணையிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்திற்கு காரணமான ஆட்சியர் முதல் எழுத்தர் வரை ரைட்டர் வரை அனைவரும் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சியர் மட்டும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை சார்ந்த அனைவரும், மதுவிலக்கை சார்ந்த அனைவரும் தற்போது உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து ஒரு உத்தரவு என்பது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வழக்கை உடனடியாக CBCID வசம் ஒப்படைக்கவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆணையிட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பின் மூலமாக தெரிகிறது. இந்த
உயிரிழப்பு என்பது தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த கள்ளச்சாராயம் அருந்திருக்கக்கூடிய பலர் தற்போது வரை கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது என்ற ஒரு சூழல் தற்போது நிலவுகிறது. அந்த அடிப்படையில இந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல மா சுப்பிரமணியன் போன்றவர்கள் அங்கு விரைந்து வருவதாக ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சையினை வழங்குவதற்காக அமைச்சர்கள் அங்கு செல்கிறார்கள் என்று தமிழக அரசு தங்களுடைய தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிசிஐடி வசமும் ஒப்படைத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே உயிர் பலி மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு அச்சம் தற்போது எழுந்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. புனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.